அதையும் தாண்டி காவல்துறை நண்பர்களுக்கு ஒண்ணுமே செய்யாத எத்தனையோ பேர் காவல்துறையில அடிபட்டு வெளியில வர்றாங்கன்னு நம்ம நிறைய பாக்குறோம். நீங்க இந்த மாதிரி ஆட்களை தெரியாம மிதிச்சோம் செத்து போயிட்டான்னு சொன்னா கூட அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தா மட்டும்தான் பெண்கள் சந்தோஷப்படுவோமே தவிர வேற எதுவும் புதுசா நடந்துராதாங்கிற ஒரு பெரிய பெரிய ஆதங்கத்துலதான் இந்த பதிவு. எல்லாத்தையும் தாண்டி சமூக ஆர்வலர்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் பதிவு பண்றேன். நிறைய பேர் நம்முடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துற விதமா பேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலயுமே உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறீங்க. அந்த குழந்தைக்காக நீதி கேட்கிறோம், நியாயம் கேட்கிறோம், எல்லாம் சரி. பத்திரிகை தர்மம் படி எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா அந்த குழந்தையினுடைய முகத்தை வெளியில காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தயவு செய்து இனிமே ஊடகங்கள்ல பதிவிடக்கூடிய நண்பர்கள் குழந்தையினுடைய முகத்தை பதிவிட வேண்டாம் அப்படிங்கறதையும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த குழந்தைக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவு. இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் பதிவு இல்லைங்க, எதுவுமே தேவையில்ல. எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் மீண்டும் கள்ளிப்பாலே நீங்க கொடுத்துருங்க. எதுக்கு கருமம் வளர்த்துக்கிட்டு அதை கொண்டு போய் இந்த மாதிரி காட்டுக்குள்ளையும் முள்ளுக்குள்ளையும் எவனோ ஒருத்தன் தொட்டு அதை கிழிச்சு எதுக்கு? ஒரு அழகான புத்தகத்தை எவனோ கிழிப்பதற்கு நாங்கள் ஏன் அந்த புத்தகத்தை உருவாக்க வேண்டும்? புத்தகமே தேவையில்லைன்னு வேணா ஒரு முடிவு எடுத்துடலாமே. தயவு செய்து அதுக்கு ஒரு நியாயம் வேண்டும். அது அப்படியே அடுத்து பார்த்தோம்னா திருச்சியில ஒரு மருத்துவர்கள், ஒரு நர்சிங் பொண்ணு, அவ பாவம் அவ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அந்த குழந்தை இன்னைக்கு தவறி இருக்காங்க. அதற்கான தீர்வும் நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து பெண்களுக்கான நிறைய விஷயங்கள் நடக்குது. சட்டமும் அரசாங்கமும் தயவு செய்து பெண்கள் பக்கத்திலே நிற்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவு. நன்றி.